கொண்டிருக்கூடிய தலைவியாரே, வெள்ளிமலையிலிருந்து வருகின்ற வேடுவன். வெள்ளிமலையின் கண்டேன் ஒரு அழகான புள்ளிமான். சரி, அந்த மானை பிடிக்கலாம் என்று வருகின்ற பொழுது அந்த மானாக பொழுது என்னை கண்டு மிரண்டு பயந்து ஓடி வந்தது. ஓடி வந்த மான பின்தொடர்ந்து நான் விரட்டி வந்தேன். விரட்டி வந்த மானு தங்களுடைய தினவனத்துக்கு புகுந்து விட்டது. அதை பிடிக்க போற நேரத்தில் உங்களுடைய அண்ணன் தடுத்து நிறுத்தி விட்டார். இல்லன்னா அப்பவே புடிச்சிருப்பேன். வேட்டைக்கு போனா ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கணுமே. கண்டிப்பா இருக்கணும். இந்த இடத்துல நீங்க நான் தான் வேட்டைக்கு போனேன், எல்லாரும் தான் வேட்டைக்கு போனா இருக்க கூடாது. அதனாலதான் பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொல்லியிருக்காங்க. வாழ்ந்த போனாத்தான் மனிதரா பிறந்து அவரவருக்கு சிறப்பு உண்டு சொல்லியிருக்காங்க. வேட்டைக்கு வந்தேங்கிறீங்க, மானை பார்த்தேங்கிறீங்க, விரட்டினேங்கிறீங்க, வந்தமா நீங்க தான் போயிருக்கீங்க. கண்டிப்பா இங்கதான் உள்ள போயிருக்கு. பொய் பேசாதையா காலையில. பொய் சொல்றதுக்கு நான் வரல. உண்மையாரா பார்த்தாரா விரட்டினாரா? ஆனா அந்தமா நீங்க போயிருக்கு. பார்த்தது நான் தானுங்க. விரட்டி வந்தாங்க. காவல் பார்க்கறது நாங்க. எங்க காவல மீறி வரணும் மாடு. என்னதான் நீங்க காவல் காத்துக்கிட்டு இருந்துட்டாலும் எந்த விஷயத்தினால எதுவும் போவது உண்டு. அப்படியெல்லாம் கிடையாது. எங்க வேலையே காவல் பாக்குறதா. நீங்க எந்த நேரம் காத்துக்கிட்டே இருக்க முடியுமா? அதுதானே எங்களுக்கு வேலையே. சரி, என்ன காத்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்க திரையை காத்துக்கிட்டு எந்த ஒரு ஜீவனும் உள்ள வராம பாத்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு ஜீவனா எப்படி? மிருகங்கள் வரக்கூடாது. மிருகங்கள் வராம இருக்க வேலி அடைச்சிருக்கிறோம். ஒருங்க மிருகங்கள் வரக்கூடாது. ஒரு இருக்கிறது திணை. அந்த திணை கதிரை உண்பதற்கு எது அதிகமா வரும்? அது பறவைகள் மட்டும்தான் வரும். பறவைகள் எங்க நோக்கி வரும்? அது வானத்துல இருந்து திரையை நோக்கி வரும். ஆகாய மார்க்கமா வரக்கூடியது. உங்க பார்வை மேற்பார்வையா பாத்துருக்கீங்க. என் மான அடியில வரக்கூடியது. நல்ல என்ன பார்வை இல்லாம பாத்துருப்பீங்க. நல்லா சொல்றீங்களே. எப்படி அண்ணா தேவா பாத்துக்கிட்டு இருப்போம். பார்த்து விரட்டிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி எல்லாம் கிடையாது. பறவை மேல இருந்து திரையை நோக்கி வரும்போது நாங்க யதார்த்தமா தான் பார்ப்போம். அண்ணா தான் பார்க்க வேண்டியதில்லை. பறவைகள் நிறைய வரும்போது சத்தம் கேட்கும். கவனிச்சிருக்கீங்களா? அதிகமா ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா பறவைகள் பறந்து வருதுங்கிற குறிப்பு எங்களுக்கு தெரியும். அது எந்த பறவை வருது இந்த நேரத்துல திரையை போயிருதுன்றது தெரியும். உங்க மானுக்கு சிறப்பு இருக்கா? முதல்ல ஏன் மானு எப்பேற்பட்ட சிறப்பு இல்லாம இருக்குமா? முதல்ல மானுக்கு சிறப்பு சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களை விசாரிக்க சொல்றேன் பாருங்க. மானு எப்பேற்பட்ட மான் என்ற இதோ எந்த மாண்டா முன்னாலே வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே. இதோ எந்த மாண்டான் முன்னாலே வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே. ஆசையுள்ள என்ன மாமன் வளர்ந்த மானதை அதோடு தந்தி வைத்தான் நல்லா வாழ்ந்ததை. இதோ எந்த மாண்டா முன்னாலே வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே. சொன்னீங்கன்னா போதும், பிடிச்சிட்டு போயிருவேன். நீங்க பிடிச்சு போயிருவீங்க. தாரமனை மட்டும் நீங்க சொல்லுங்க. நாங்க தாரமனு சொன்னா நீங்க தாரமனு சொல்லுங்க. அப்படி சொன்னா பிடிச்சிட்டு போயிருவேன். சொன்னால் தானே. கண்டிப்பா. சொல்லவில்லை என்றால் சொல்லலைன்னா சொல்ல மாட்டேனே சொல்றீங்க. இல்லங்க, நான் சொல்லலைன்னா நீங்க வேற இடம் தேடி போயிருவீங்க. வேற இடத்தை தேடி போறீங்க. இங்க தான் இருக்கு. நீங்க என்ன இல்லன்னு சொல்றது? நீங்க இருக்குன்னு சொல்றத நான் நம்பணும்னு நினைக்கிறீங்கல்ல. நான் இல்லன்னு சொல்ற விஷயத்தை நீங்க முதல்ல நம்புங்க. நான் ஒண்ணும் நானும் உங்க எனக்கு சொந்தமானதை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சொந்தமானது உங்க இடத்துல இருக்கு. அடுத்த இடத்துல வந்து நின்று போல சவுடாலே அடுத்த இடத்துல விட்டுட்டு சொன்னா அந்த மானோட அழகை கண்டு விரண்டு வந்தவன். பிடிக்க தெரியலன்னு சொல்லுங்க. பிடிக்க முடியலன்னு சொல்லுங்க. எவரியா என்ன பிடிக்க தெரியாம இங்க வர கிடையாது. மற்றவர்கள் பிடிப்பது போல ஒரு குழிய வெட்டி பிடிச்சிருக்கலாம். அந்த மான குளிக்கிற உழுக வச்சு, இல்லன்னா ஒரு வளைய போட்டு பிடிச்சிருக்கலாம், மறைச்சு வச்சு, இல்லன்னா ஒரு மான்காட்டி மான பொய்காட்டி பிடிச்சிருக்கலாம். நான் அப்படியெல்லாம் அந்த மானை ஏமாத்தணும்னு நினைக்கிறேன். வேற அந்த மானை கையாலே பிடிக்கணும். இப்ப குடிய வெட்டி பிடிக்கணும்னு வச்சுங்களே, அந்த மானுக்கு குடி வெட்டி வச்சோம்னா அந்த குடிக்கிற உளுந்துச்சுன்னா அது கையாலும் நொண்டி நொடி ஆகி போயிடும். வைக்க நான் பார்க்கணும். அப்படி ஆகலாமா? ஏங்க ஒரு வலைக்கு அந்த மாடு சிக்கிச்சுன்னா அங்க இருக்கு, அங்க இருக்கு, அங்க இருக்குன்னு
ஒரே குடுதான் சீரங்கப்பட்டியில விழுந்துருவீங்க அங்க போங்க. காட்டு ராசாத்தி நான் கேக்குறேன், மான் குட்டி சேதாரமாக கூடாதுன்னு சொல்றீங்க. பிடிக்கணும்னு வந்த இடத்துல அடிச்சமா பிடிச்சமா கொண்டுட்டு போனமான்னு போனா பெத்தவங்களுக்கு பெருமையாகும். சரி, மானை அடிக்க கூடாது, அமைதியாத்தான் பிடிக்கணும், பத்திரமா தான் கொண்டு போனா மான் குட்டி நீங்க பிடிக்கிற வரைக்கும் நிக்குமா? மற்ற ஆள் மாதிரி நம்ம போக கூடாங்க. நீங்க அடிக்கிறோம் அப்படிலாம் போக கூடாது. நீங்க நம்ம என்னைக்கு வித்தியாசமா பிடிக்கணும். நீங்க பரம்பரை வேட்டைக்காரர். பரம்பரை வேட்டையாடுறவங்க வாயிலேயே பரம்பரை வேட்டைக்காரர் சொல்ல தெரியும். உண்மையிலே பரம்பரையே வேட்டைக்காரர் தாங்க நாங்கலாம். நீங்க புரியுங்களா? வேட்டைக்கு எப்படி வேட்டையாடுங்கிற எங்களுக்கு தெரியும். தெரியும் தெரியும் தெரிஞ்சதால நிக்கிறீங்க. அதான் சொல்றேன். நான் கேக்குறேன், பரம்பரை வேட்டைக்காரர் தானே? வேட்டையாட தெரியுங்கிறீங்கல்ல? வேட்டைக்குன்னு போனவங்க யாராவது வெற்றியோட திரும்பி வீடு வந்திருக்காங்களா? வேட்டைக்குன்னு போன யாராவது வெற்றியோட திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காங்களா? வேட்டைக்கு சென்றவர்கள் வெற்றியோட வந்தவர்கள் உண்டு. எங்க வேட்டைக்கு சென்று சில பெண்ணை பார்த்து பெருமை தேடியவர்கள் உண்டு. நான் இந்த இடத்துல வேட்டைக்கு வந்திருக்குன்னா ஒரு பெருமையை கொடுக்கணும், ஒரு அற்புதமான விஷயம் ஏற்படுத்த வேண்டும் நான் வந்திருக்கேன். ஏங்க, வேட்டைக்குன்னு போன ஆளுகெல்லாம் பொம்பளை புள்ளைய பார்த்து கூட அங்கிட்டே தெரிஞ்சு கூட போனதான் வழக்கமா பார்த்திருக்கேன். வேட்டைக்குன்னு ஒருத்தர் போனேன். நீங்க பரம்பரையா வேட்டைக்காரங்கிறதுனால கேட்கணும்னு தோணுது, கேட்கிறேன். கேளுங்க. ஆனா வேட்டைக்கு போனவன் என்ன செஞ்சேன், வேட்டையை ஆடிக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தானே இல்லையா, அது அப்பாற்பட்ட விஷயம். வேட்டைக்கு போன இடத்துல பக்தி மார்க்கமா போயிட்டேன். இப்ப நீங்க வேட்டைக்கு வந்திருக்கீங்க, ஒருவேளை அந்த மான்குட்டி கிடைக்கலன்னா பக்தி மார்க்கமா போக போறீங்களா? இல்ல ஒரு சில பேர் மான்குட்டி மேல தோலுக்கோ கொம்புக்கோ மாமிசத்துக்கோ ஆசைப்பட்டு வேட்டையாட வருவாங்க. அது போலதான் நீங்க வேட்டையாட வந்திருக்கீங்களா? வேட்டைக்குன்னு சென்றவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு மிருகத்தை எதை நாடி போனாலும் அந்த வேட்டையாடி கொண்டு வந்துருவான். ஆமா, அது உண்மையான விஷயம். ஆனா வேட்டைக்குன்னு போன இடத்துல பக்தி மார்க்கமா இருப்பானா எப்படி? அவன் வேட்டைக்கு போனவங்கிறதே மறந்துட்டான், பக்தி மார்க்கத்துல போயிட்டான். இதான் கதை, உண்மையா நடந்த கதை. அதை யாருன்னு சொல்லிட்டா நீங்க மான சந்திருவீங்களா? சொல்லுங்க, அதுக்கப்புறம் யோசிப்போம். சொன்னாதான் யோசிப்பீங்க. சொன்னாதான் அதுக்கப்புறம் யோசிப்பேன். வேட்டைக்கு போன இடத்துல பக்தி மார்க்கத்தை அடைந்தது யாரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டீங்கன்னா நான் எப்பேற்பட்ட வேட்டைக்கார பரம்பரை சார்ந்தவன உனக்கு தெரிஞ்சிடும். வேட்டைக்காரன் முதல் நான் முடிவு பண்ணணும்ல. அதுக்கிட்ட பல விதமான விஷயங்கள் உண்டு, பல விதமான வேட்டையாடக்கூடிய விதங்கள் உண்டு. இதே மாதிரி வேட்டைக்கு போனாங்க. அதாவது இது எங்க அப்படின்னா காளகஸ்தி என்ற ஒரு அற்புதமான இடம் உண்டு. அங்கே பெத்தப்பி என்ற நாடு, பெத்தப்பி என்ற நாடுல உடுப்பூர் என்ற ஊரு. அந்த ஊர்ல நாகன் என்று சொல்லக்கூடியவருக்கும் தத்தை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் மகனாக ஒருத்தர் பிறந்தார். யாரு அப்படின்னா தின்னப்பன் என்று சொல்லக்கூடியவன். இந்த தின்னப்பன் என்று சொல்லக்கூடிய யாருடைய அருளால் பிறக்கப்பட்டான், யாருகிட்ட பிள்ளை வரம் கேட்டாங்க அப்படின்னா படையப்பாட்ட கேட்டாங்க. ரொம்ப மலையில நினைச்சிட்டீங்களா வரும்போது பாவம் கிட்ட உங்களை சுத்த விட்டாங்க பஸ்ல வரும்போது. கவலைப்படாதீங்க, பத்திரமுடைய இசைக்கிற இடத்துல சேர்த்துருவோம். ஆக படையப்பானா முருகப்பெருமான் அருளால் திண்ணமாக பிறக்கப்பட்டவன் திண்ணன். அதான் திண்ணப்பன் என்ற பேரு. அப்பேற்பட்ட திண்ணப்பன் சிறு வயதிலேயே வேட்டையாடக்கூடிய வித்தைகளை கற்றுக்கொள்கின்றான் நண்பர்களோடு சேர்ந்து. வித்தைகளை கற்றுக்கொண்டு வேட்டைக்கு நண்பர்களோட கிளம்பி போறாரு. நாகன் காடன் என்று சொல்லக்கூடியவர்களோடு இந்த திண்ணப்பன் என்று சொல்லக்கூடியவர் வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போன இடத்துல ஒரு லிங்கத்தை பார்க்கின்றார், ஒரு சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தை கண்ட உடனே அவருடைய எண்ணங்கள்லாம் மாறி விடுகின்றது. என்ன வேட்டையாட வந்தா ஒரு உயிரை பிடிக்கணும் அந்த இடத்துல வந்த உடனே அந்த சிவன் மீது ஒரு பக்தி கொண்டு அங்கனையே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அதவே பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதே கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப ஊட வந்த நண்பர்கள், ஏண்டா வந்தது வேட்டைக்கு, வந்ததை விட்டுப்பட்டு நீ என்ன அப்படி சிவலிங்கத்தவே பார்த்துக்கிட்டே இருக்கியா, வா போலாம் அப்படின்னு நண்பர்கள் கூப்பிடுகின்றார்கள். நான் வரல, எனக்கு சிவனே கதி அப்படின்னு அங்கனையே உட்கார்ந்துருக்காரு. இத போய் அவங்க நண்பர்கள் வீட்டுல போய் சொல்றாங்க. தாய் தப்பனை வந்து கூப்பிட்டு பாக்குறாங்க. அப்பயும் அவர் போகல. அப்ப அந்த திண்ணன் சொல்லுகிற என்ன பண்றாரு, இது நம்ம வணங்கக்கூடிய தன்னை அறியாம அந்த தெய்வத்தையுமே ஒரு பக்தி வந்து என்ன பண்றாரு, சாமி சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ அப்படின்னு வேட்டைக்கு போனாரு. வேட்டைக்கு போய் பன்றி இறைச்சிகளை கொண்டு வந்து அதுலயும் மான் வெட்டம் முயல் வெட்டம் அப்படி பல விதமான ஆட்டையில ஆடி கொண்டு வந்து சாமிக்கு படைக்கிறாரு. எப்படி படைக்கிறாரு தெரியுங்களா? சாமிக்கு அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் எப்படி பண்றாரு, பக்கத்துல ஓடிய நதியில கையில் அள்ளிட்டு வர்றாங்க. சிவலிங்கத்துல வர்றவங்கள தண்ணி ஒடியுது. அப்ப என்ன பண்ணாரு, பாத்திரம் எதுவும் கிடையாது, வாயில தண்ணியை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணாரு. காட்டுகளை கிடக்கிற மலர் பூக்களை பறித்து அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணாரு. மாமிசத்தை அடிச்சு கொண்டு வந்து அதை சுட்டு அதுல எது ருசியா இருக்குதோ அதை தின்னு பார்த்து இறைவனுக்கு படைத்தான் அந்த திண்ணப்பன் சொல்லக்கூடியவன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, இது நடக்குது இரவு நேரத்துல. பகல் நேரத்துல அதே பூஜை பண்றதுக்கு ஒரு அர்ச்சகர் வருவார், பிராமணர்.
அவர் வந்து பார்க்கும்போது என்னடா எறும்பு எலும்புலாம் கிடைக்கும் அப்படின்னு சுத்தப்படுத்தி இவர் பூஜை பண்ணிட்டு போவார். இது தினமும் நடக்க ஆரம்பிச்சு. இந்த வேலையை யாரு செய்யறா அப்படின்னு தெரியலையே அப்படி நினைச்சு என்ன பண்றாரு, இரவு நேரத்தில் அந்த பிராமணர் உறங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது சிவபெருமான் கண்களில் தோன்றி, நீயும் தான் என்னை கும்பிட்டுக்கிட்டு இருக்க, நீயும் தான் தினமும் என்ன கும்பிடுற, ஆனா ஒருத்தர் கும்பிடுறாரு பாரு, அவருடைய பக்தி என்ன, அவருடைய மார்க்கம் என்ன அப்படின்னு நீ பார்த்திருந்து அவன் யார் இந்த வேலையை பண்றாரு நீ பார்ப்பான்னு சொன்ன உடனே மறுநாள் பூஜையை முடிச்சுட்டு அந்த பிராமணரும் மரத்தடியில ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காருங்க, யாருமே வரலையா போறேன்னு பாப்போம்ட்டு. அப்ப இந்த திண்ணப்பன் வந்தாரு. எப்போதும் போல கையில வாயில தண்ணி கொண்டு அபிஷேகம் பண்ணி கலர் பூங்களை சூடி தன் கொண்டு வந்த இறைச்சியை சுட்டு பார்த்து ருசி அது மாமிசத்துல எது ருசியா இருக்கு எதுவா இருக்கு தெரியுங்களா, ஈரல் என்று சொல்லக்கூடிய மாமிசம். இன்னைக்கு நம்ம மக்கள் வேட்டைக்கு போனாங்கன்னா வேட்டையாடி சாமிக்கு சூட்டான் கொடுக்கறது எது அப்படின்னா அந்த இறைச்சி என்று சொல்ற ஈரலத்தை. அதனாலதான் இன்னைக்கு வேட்டையாடுறவங்க அதை படைக்கிறாங்க. அந்த வேலையை முத செஞ்சது யாருன்னா திண்ணப்பன் சொல்லக்கூடியவன். அப்படி படைத்துட்டு இருக்கின்ற நேரத்திலே அவரை சோதிப்பதற்காக ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது. ஏடா நம்ம வணங்கக்கூடிய இந்த சாமி கண்ணுல ரத்தம் வருது அப்படின்ட்டு காட்டுல கிடக்கிற மூலிகை செடிகளை கொண்டு வந்து பறிச்சு அந்த சாரெல்லாம் கண்ணுல புழிஞ்சு ஊத்துறாரு. ரத்தம் நிக்கல. அப்பதான் பார்த்தாரு, இப்ப வேலை பார்த்து நிக்கலையே அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அந்த வேடுவனுக்கு ஒரு நினைப்பு, நமக்கு கண்ணு இருக்குல்ல, நம்ம கண்ணை எடுத்து அவருக்கு ஒப்பமேட்டு அம்ப வைத்து ஒரு கண்ணை குத்தி அப்படியே எடுத்து அந்த சிவலிங்கத்துல ஒட்ட வச்சாரு. ரத்தம் வர்றது நின்றுச்சு. உடனே ஆனந்த கூத்து ஆடினார். ஒரே சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்கின்ற பொழுது இன்னொரு கண்ணுல ரத்தம் வர ஆரம்பிச்சு. ஒரு கண்ணுல வந்து ஒரு கண்ணை எடுத்து வச்சுட்டான், இன்னொரு கண்ணுல ரத்தம் வருதே அப்படின்ட்டு அந்த வேட்டைக்காரன் அதுக்கும் பயப்படல. நமக்கு தான் இன்னொரு கண்ணு இருக்குல்ல, இதையும் எடுத்து அதே சிவனுக்கு ஒப்பமிட்டு கண்ணை அப்படி குத்தி எடுக்க போறாரு. அப்பதான் அவர் யோசிக்கிறாரு, ஒரு கண்ணை எடுத்தான், ஒரு கண் பார்வையால எங்க கண்ணு இருக்குன்னு பார்த்து இடத்தை பார்த்து வச்சுக்கிட்டான். இன்னொரு கண்ணை குத்தி எடுத்துட்டு இன்னொரு கண்ணு இருக்கிற இடம் தெரியாம போயிருமே அப்படின்ட்டு என்ன பண்றாரு, ஒரு காலை எடுத்து அப்படியே சிவலிங்கத்துல வைத்துக் கொண்டு இன்னொரு கண்ணை குத்த போற நேரத்துலதான் சிவபெருமான் நேரடியா காட்சி அளித்தே, அடே விண்ணப்பா, சிவனுக்கே கண் கொடுத்த கண்ணப்பா நிறுத்தப்பா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அந்த கண்ணப்பனுக்கு பெருமை கொடுத்தாரு. அப்பேற்பட்ட கண்ணப்பர் வம்சத்துல பிறக்கப்பட்டவர் தான் இந்த விழாவையும் இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்ட முத்திரை சமுதாயத்தை சேர்ந்த நடந்தது. அப்பேற்பட்ட வேட்டக்கார பரம்பரையில இருந்து நாங்க வந்திருக்கிறோம். எங்கடா வந்துக்கிட்டு வேட்டையாடுறது எப்படி என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக வேண்டி திண்ணப்ப வேட்டையாடினாருங்கிறதுக்காக வேட்டையாட நீங்களும் திண்ணப்ப பரம்பரையார் அப்படிங்கிறீங்க. ஆமாங்க, உண்மையில அந்த பரம்பரை இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, அதே திண்ணப்பன் ஏன் அங்கே சிவனுக்கு கண் கொடுத்தா அதுக்கு முன்பரப்பு விஷயம் உண்டு. மகாபாரதத்துல அர்ஜுனனா இருக்கக்கூடியவன் தான் இந்த கலியுகத்திலே திண்ணப்பனா வந்து அவதரித்தான். சரி புரியுங்களா? இப்ப சரிங்களா? நான் கேக்குறேன், நல்ல கதை அருமையா சொன்னீங்க. சொல்லும் பொழுது உண்மையா தான் ஏத்துக்கணும், பொய்யா இருந்தா மறுத்து பேசணும். நீங்க வந்து காத்திருக்கிறது நியாயம். மான்குட்டி முதல்ல உங்களுக்காக காத்திருக்குமா? ஏங்க எனக்காக? மான்குட்டி உங்களுக்காக காத்திருக்குமா? பக்குவமா இருக்கு, பாத்துக்கிட்டே இருக்க. நீ ஏங்க இப்ப ராதை காத்திருந்தால் கண்ணனுக்காகன்னா அதுல ஒரு நியாயம் இருந்தது. சரி, இன்னமும் ராதை காத்துக்கிட்டே தான் இருக்கா. ஏன் தெரியுமா? கலியுகம் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணன் வருவான்னு ராதை காத்திருக்கான்னா அவளுக்கு காத்திருக்கிறதுலயும் சுகம் இருக்குங்கிற அருமை தெரிஞ்சிருக்கு, அவ காத்திருக்கா. சரி, கங்கை வரணும்னு காத்திருந்தா சந்தனம் வருவாருன்னு. அவ காத்திருந்தா சந்தன மன்னனுக்காகன்னா அவங்க அப்பா பிரதீபன் கொடுத்த வரம், அம்மா மகளுக்குரிய துணையில் நீ அமர்ந்ததால் உன்னை நான் மணந்து கொள்ள முடியாது, என் மகன் வருவான், அவன் உன்னை மணந்து கொள்வான், அதுவரை காத்திருட்டு போனார். அதனால கங்கை எங்க காத்திருந்தா. சகுந்தலை கணவனுக்காக காத்திருந்தா அப்படின்னா அவ காதலிச்சா அதனால குழந்தைய கொண்டு போய் தகப்பட்ட சேர்க்கணும்னு காத்திருந்தா. இந்த இடத்துல மான்குட்டி காத்திருக்கும் நீங்க நினைக்கிறது நியாயம் இல்ல. காடு சார்ந்த பகுதி முல்லையில இருக்கு, அங்க போய் நீங்க தேடி பாத்தீங்கன்னா வெள்ளட இருக்கிற இடத்தை விட்டு கூட இங்கே போய் தேடுறாள். நான் கிடையாது, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி இருக்க மாட்டீங்களா? நல்லா இருப்பியா? இருக்கப்பா, ராத்துல இருந்தே வாசிக்கிற கை சத்த கையை ஓதி ஓய. நான் கேட்கிறேன், நான் யாரு, நான் எதுக்காக இங்க வந்து நிக்கிறேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் தேடி வந்த மான் இங்க இருக்கா இல்லையா? இல்ல, நிறுத்துங்க. நீங்க நான் கேட்கிறேன், தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு விரைவா போற்றி இறைவனையே வணங்கக்கூடிய நீங்களா அப்படி பொய் பேசுறீங்க. சிவாய நமம் என்று சிந்தித்து இருப்பவருக்கு அபாய ஒருபோதும் என்ன புரியுங்களா? சிவாய நமம் என்று சிந்தித்து இருப்பவருக்கு அபாய ஒருபோதுமே கிடையாது. யார் கேட்டார், சிவனை மறந்தார், யார் வாழ்ந்தார்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி புரிந்தவரை சொல்ல வெள்ளி சொல்லி இன்மை இருந்து பாடி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆபத்து மரத்தில் அழிபந்து மரத்தில் போபந்து மரத்தில் புகுவந்து மரத்தில் யாவரும் மரத்தில் நானும் பரத்தால் என்று சொல்லிட்டு பரவென்று உலகத்துக்கு பெருமை தெரிவிச்சார்.
ஈட்டத்தை முப்பரத்திலே பெண்ணை ஈட்டத்தை தென்னி இலங்கையில் அன்னை ஈட்டத்தை அடிவயிற்றிலே ஞானம் இட்டத்தை மூழ்கு கொண்டு வட்டணத்தார் வாடி வச்சானே. நெல்லு கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு வாங்கிய பொசியுமாம் தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் அவர் விட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு இருக்க. எல்லாரும் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்வோல் எழுத்து போல் காணுமே. இப்படி ஈரவே இல்லா நெஞ்சத்தாருக்கு செய்த உபகாரம் நீருக்கு வந்த சமம்னு சொல்லி வச்சேன். இப்படி பொம்பளை புள்ள சொல்றதை கேட்காம எதிர்த்து பேசினா நல்லதுக்கு இல்ல சொல்றதை கேட்க. பொம்பளை புள்ள எப்ப பொம்பளை புள்ள பேசும்போது ஆம்பளை புள்ள கேட்கிறாங்களோ வாழ்க்கைக்கு நல்லது. அதுவும் என்ன எதிர்த்து பேசுறீங்களா? மான் குடிங்க நீங்க வரலன்னு சொல்றீங்க, நான் வந்துச்சுங்கிறேன். நான் எதுக்கு ரெண்டு பேருக்கு பிரச்சனை நான் சொல்றேன். நீங்க பாருங்க, என்ன பாருங்க, எதுக்கு ரெண்டு பேருக்கு பிரச்சனை? பாக்க உள்ள போய் பாக்க. ஓடி மாப்ள இங்க போடி. ஆள வெட்டி போடி அங்க போய் நிக்கணும். நாங்க இங்க உள்ள கறி வேற வெட்டிக்கணும். குருபரி நன்மை கொண்டு ஏதோ ஒரு சொந்த மகன் ஏதோ பார்த்தா அனுசரிச்சு கொடுத்தோம் இல்லாம ஏங்க நீங்க வந்து நீங்களும் வேடு வந்துச்சு நானும் வேடு வந்துட்டேன். நான் சொல்றது நீங்க எவ்வளவு நேரம் வந்துருச்சுன்னு சொன்னாலும் நான் வரலன்னு தான் சொல்லுவேன். என்ன வேலை சூர்யா புரியுதா? ஆதிகரவனே நீலவே கொண்டா உன்னை அந்தரத்தில் வரவழைத்து இலக்கே வெளுத்ததம்மா ஐயா முதிலா செங்குலரே அந்த உலகளந்த எனக்கு படியலந்த எங்கப்பம் பழனி ஆண்டவனே இல்லாத மானுக்காக இங்க வந்து நிற்கிறாரு. ஏதேதோ பேசி பார்க்கிறார், ஏதேதோ பேசி பார்க்கிறார். இல்லாத மானுக்காக இங்க வந்து நிற்கிறாரு, ஏதேதோ பேசி பார்க்கிறாரு, ஏதேதோ பேசி பார்க்கிறாரு. இல்லாத மானுக்காக இங்க வந்து நிற்கிறாரு, ஏதேதோ பேசி பார்க்கிறார், ஏதேதோ பேசி பார்க்கிறார். இவன சோலையிலே மானினமே வந்திருமா, இவன சோலையிலே மானிங்க வந்திருமா. ஐயா வேறோடும் தேடிடுங்க, வேறோடும் தேடிடுங்க. வருந்து கட்டி கருப்பா வருந்து கட்டி கருங்கச்ச கும்ப விட்டு சாமி கும்ப விட்டு கச்சேரல்ல வருது கட்டி கருங்கச்சே சும்மா விட்டு அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி அங்கே கலசமில்லுது. பாண்டியனா கொக்கா எனக்கு பிடிக்காதே காக்கா பட்டுக்கட்டு பவளரு ஆறு விளையாடு ஒரு வேற நடத்துவா கூட உங்க கூட ஒரு வார போடத்துவா பாடுவோம். அண்ணாத்தாடுறா ஒத்துக்கோ தென்னாட்டு வேங்களா ஒத்துக்கோ அண்ணாத்தாடுறா ஒத்துக்கோ தென்னாட்டு வேங்களா ஒத்துக்கோ காட்டோருமையும் குறும்பாடு அதை போட்டதான் நமக்கு சாப்பாடு. அம்மா கரையில சும்மா நான் வரைச்சா என்ன பண்ணுவேன்? தப்பிக்க நினைச்சு தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவேன்? நானும் குதிச்சாரி என்ன பண்ணுவேன்? நீராட போவேனே என்ன பண்ணுவேன்? அம்மாடி என்ன பண்ணுவேன்? நீதான் என்ன பண்ணுவேன்? அம்மாடி என்ன பண்ணுவேன்? நீதான் என்ன பண்ணுவேன்? அதிகால கருங்குயிலே கச்சேரி வைக்க போய் உன்னை கணக்காக கேட்டு வச்சு கைராசி பார்க்க போய் தரிசா கிடக்குது பூமி அட இருக்கா படப்பா சாமி பரிசா கிடக்குது பூமி அட இருக்கா
ஆமா அவர் சிகப்பு தாமா வேற அவர் யார பார்த்து கருவாயங்கிற தம்பி படை நீ கருவா என்ன தம்பி வாப்பு ஓடி மாப்பிள்ள இங்கிட்டு போடி குரவலை குத்தி கொடுக்குறாங்க வாங்கி பாட போ என்னத்தா சொன்னத வாங்கி பாடு தம்பி என்ன என்ன சொன்னீங்க ஸ்ரீரங்கம்பட்டி படையப்பா கருவாய வந்த வேட்டை ஏமா அவர் கருப்பா அவர் இருந்தா கருப்போ சிகப்போ நெருப்போ அது எனக்கு தேவையில்லை பாடுற பார்ப்பு அவர் பேரே வெள்ளச்சாமி அவர் எப்படி நான் வெள்ளச்சாமி போய் பாருங்க அது எனக்கு தேவையில்லை பாங்குற பாடுற வாங்கி பாடுங்க அதெல்லாம் முடியாதுங்க ஏய் நான் உள்ள வர வேண்டி உங்களை சொல்லுங்க பாட சொல்றேன் கருப்புன்னு அவரை போய் செவத்தா போய் எப்படி கருப்புன்னு பாட ஏய் முடியும் ஆம்பளை கேமரா வாங்காதீங்க தம்பி அதெல்லாம் முடியாது என்னை விட 2 கோட்டிங்க இங்க கூட அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது புரியுதா ஏய் இவ்வளவு நேரம் பெட்டிக்கார நல்ல பேர் வாங்கிட்டு இப்ப பேர் எடுக்கிறாரு தம்பி இந்த ஒரு பாட்டு பாட தெரியல என்ன அப்படியா ஓ வேலைய பாரு வெட்டி போட பாட போ எப்படி பாட ஸ்ரீரங்கம்பட்டி படையப்பா கருவாய வந்த வேட்டை ஸ்ரீரங்கம்பட்டி படையப்பா வெள்ளச்சாமி வந்த வேட்டை என்னம்மா கருப்புன்னு பாட முடியும் என்னம்மா அது கொடுமையா இருக்கு அண்ணா என்னண்ணே கிடைக்க போறது நமக்கு தான் சும்மா பாடுறோம் சொல்றவங்க கருப்பாய் ஸ்ரீரங்கம்பட்டி கருவாயினே காவல் வச்சு அப்பா அதான வள்ளி படிக்கு குளு குளுன்னு இருக்கு மனசு குளு குளுன்னு இருக்கு தடனா 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 தன்னானே தங்கமயில் ஐயா தங்கமயில் முருகா தங்கமயில் வாகனனா தன்னானே நானே பழனி வர வேலவனா இல்லேலேலேலோ தன்னானே நானே இல்லேலேலேலோ தன்னானே நானே இல்லேலேலேலோ மாணிக்குண்டான் அங்கலட்சணம் சொல்லுங்க வெள்ளி முளைச்சரிச்சு விடியக்காயிருச்சு வள்ளி புள்ள காட்டுக்குள்ள காக்கிற தேவி நான் போச்சு வெள்ளி முளைச்சரிச்சு விடியக்காயிருச்சு வெள்ளி முளைச்சிருச்சு வெடியக்காயிருச்சு வெள்ளி முளைச்சரிச்சு விடியக்காயிருச்சு வள்ளி புள்ள காட்டுக்குள்ள காக்கிற நேரம் வச்சு தேடி வந்த மாடு இவனுக்கு நிற்கிறவார் தேடி வந்த மாடு இங்க நிற்கிறவார் எனக்கு அம்மா அம்மா அம்மா
பாத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஞாபகம் இல்லாம இருக்குங்க அம்மா, அத்தை இங்க பாருமா, அத்தை மையன்னு சொன்னேன் மாமானுக்கு கூட நான் மச்சியானுக்கு கூட நொன்னே நொன்னே அத்தி பொண்ணு சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா உறுதி ஒழுக பொண்ணு ஊடகம் வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா அத்தை பொண்ணு சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா பொண்ணு இப்படியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா உலகில் இருக்கு விருந்து உன்னை திருமணம் செய்து கொள்ளாமல் விட மாட்டேன். மாட்டேன். என் பொண்டாட்டி அடிப்பா. ஏய், என்ன மாடுடா, தங்கச்சிடா. அப்படியா? தங்கச்சி. அவ ஏன் உன்னை தேடுதுன்னு கூறாரு தெரியுமா? பொண்டாட்டி அடிப்பாட்டியா வேகமா கை நீட்டுற. சரி, நான் முருகன் வணங்குறேன். கும்பிடுத்தேன். சொல்லடி
இந்த பூலோக மக்கள் அனைவரும் 16 செல்வங்கள் அப்படி சீரோடும் சிறப்போடு வாழ வேண்டும். அதோடு இங்கு நத்தம் வட்டார முத்தரையர் சங்கத்தின் செயலாளர் இருக்கக்கூடிய அன்பு கொண்ட முரசிவரி அப்பா சார்பாகவும் வண்ணாரூர்ப்பை சேர்ந்த அவரு வீரையாக அன்பு கொண்ட இரு உள்ளங்கள் இங்கே வழியாக நடித்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி உண்மைதான் ராசாத்தி அவர்களுக்கும் எனக்கும் 100 ரூபாய் அன்பல் படித்த பெருமை சொல்லுவார்கள். அன்பல் படித்த பெருமை சேர்த்து அன்பு உறவுகளுக்கு என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம். உன்னுடைய விருப்பப்படி பூலோக மக்கள் அனைவரும் தெய்வயானை வள்ளி என்று தெய்வயானை என்பது அக்கா தானே? ஆமா, அக்கா அண்ணே வரம் கொடுக்க மாட்டேங்கிறேன். உனக்கு இதை விட படிச்ச மாப்பிள கட்டி வைக்கிறவா? இவரை விட படிச்ச மாப்பிள என்ன உனக்கு அறிவு இருக்கா? தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தமிழுக்கு அவர் தானே சொந்தக்காரரு. இவரை விட படிச்ச மாப்பிள வேண்ட இருக்கேன். அண்ணே நான் கேட்கறது கேளுங்க. உங்க அப்பா சிவபெருமான் இருக்காருல்ல சுவாமி, அவரே உங்க அம்மாவுக்காக தன் தேகத்திலேயே பாதி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா. மகாவிஷ்ணு இருக்காரு, தன் மனைவிக்காக இதயத்திலேயே இடம் கொடுத்திருக்கின்றார். தங்களை மணந்த உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வானை என்று இந்த அடியவன் பேரை முதலில் வைத்து அழைக்க வேண்டும் முருகா. பரிச்சூர்ல 10 சென்ட் பிளாட் வாங்கி போடுறாரு, அதை கேளுமா முருகா? அது பழைய தாரத்தில் 2ஆம் தாரம் இருந்தால் தரத்தில் முதல் இடம் உனக்கே தெரியும். விருப்பப்பட்டு பூலோக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வியானை என்று உன்னுடைய பெயரை முதலில் சொல்லி அழைப்பார். முருகப்பெருமானே, உனக்கு என்ன வர வேண்டும்? நானே உங்களுக்கு மச்சனா வர போறேன். எனக்கும் நீங்கள் ஒரு வரம் கொடுக்க. உனக்கு என்ன வர வேண்டும்? எப்பொழுது பார்த்தாலும் தாங்கள் ராஜபோகத்திலே காட்சி தருகிறீர்களே, உங்களை பழமைகள் மாதிரி கோமணத்துடன் பார்க்கணும். கவலைப்படாத மாப்பிள, உனக்காக தனியா அந்த இடத்தை காட்டுறேன். உள்ள வாங்க. ரகுபதி இதுவரை நாடகத்தை கண்டுகளித்து அன்பு சார்ந்த நாடகக்கலை அரசியல் பெருமக்களுக்கும் சுற்று வட்டார நாடகக்கலை அரசியல் பெருமக்களுக்கும் நத்தம் வட்டார முத்திரையர் இளைஞர் சங்கம் சார்பாகவும் மற்ற முத்திரையர் பேரரசர் பெரும்படுகு அவர்கள் சிறந்த முறையில் அருமையாக நடத்துகின்ற நாடகத்தினர் அத்தனை பங்குபெற்ற கலைஞர்களுக்கும் சிறந்த முறையில் நன்றியை தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை அரும்பாடுபட்டு அமைத்து கொடுத்த அன்பு பாசமும் நமது ஊர் அருகாமலுக்கும் சீரகமற்றி மாணவர் MC படையப்பா அவர்கள் சார்பாக வீர முத்திரையர் முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாக எங்கள் இசைக்கலைஞர் சார்பாக மற்றும் முழக்கங்காணி மசைக்கலைஞர் சார்பாக நன்றி. இந்த நாடக யூடியூப் சேனலுக்கு வந்து சிறந்த முறையில் அன்பர் கலைமூர்த்தி அன்பு அண்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்கள் கலைப்புறம் சார்பாக அருமையான ஒளிவிட கொடுத்து நமது சேவை எடுத்து அறிவு ஆடியன்ஸ் உரிமையாளருக்கும் பணியாற்றிய அன்பு சகோதரர்களுக்கும் நன்றி நிறைந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு அருமையான ஒளி அமைப்பு கொடுத்த சேர்விடை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மதியழகன் அறிவு ஆடியோஸ் அவர்களுக்கும்